எதுலனாலும் ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியில என்னைக்குமே ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருந்தோங்க. மினிமம் 15,000 இருந்து 30,000 வரையும் இருக்கு அந்த வாட்டர் பியூரிஃபையர். இந்த ஸ்கீம் மூலமா எங்க வீட்டுக்கு இப்ப டெய்லி 15 ரூபாய் மட்டும்தான் ஆகுது குடிக்கிற தண்ணீர். எவ்வளவு மினரல் கண்டென்ட் இருக்கு. ரெண்டல் RO UV மினரல் வாட்டர் பியூரிஃபையர் நமக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. நம்ம மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா வந்த உடனே நம்ம வாட்டரோட TDS லெவல் அவங்க செக் பண்ணாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ரெக்வஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஏன் வாட்டர் பியூரிஃபையர் ஓனா வாங்காம ரெண்டலுக்கு வாங்கணும். அப்படி இந்த ரெண்டல்ல நம்ம 1 இயர் பேக் சூஸ் பண்ணோம்னா அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நாளுக்கு நாள் நம்ம குடிக்கிற தண்ணியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குங்க. எக்ஸாம்பிள், எங்க ஏரியால எல்லாம் ஒரு வாட்டர் கேன் வாங்குறோம் அப்படின்னா 25 லிட்டர் கேனு வீட்லயே போட்டாங்கன்னா 30 ரூபாய். ஒரு நாளைக்கு எங்களுக்கு 2 கேன் செலவாகுது. சரி, ஓகே, இது அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பியூரிஃபையரே வாங்கலாம் அப்படின்னு கடையில போய் விசாரிக்கும் போது மினிமம் 15,000 இருந்து 30,000 வரையும் இருக்கு அந்த வாட்டர் பியூரிஃபையர். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வாட்டர் பியூரிஃபையர்ல இருக்கிற ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம எந்த வாட்டர் பியூரிஃபையர் போட்டாலுமே கண்டிப்பா அது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது பாத்தீங்கன்னா மினிமம் 5,000 இருந்து 7,000 வரை செலவாகுங்க. ஸோ வேற எப்படி எல்லாம் குடிக்கிற தண்ணீர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டல் ஸ்கீமை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த ஸ்கீம் மூலமா எங்க வீட்டுக்கு இப்ப டெய்லி 15 ரூபாய் மட்டும்தான் ஆகுது குடிக்கிற தண்ணீர். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம வாங்கலாம், எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம், எப்படி எங்களுக்கு 15 ரூபாய் மட்டும் ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். வாங்க டைரக்டா வீடியோல போலாம். மார்க்கெட்ல லோக்கல் பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையர்லாம் பாத்தீங்கன்னா 5,000 இருந்து 8,000 வரையும் தாராளமா கிடைக்குது. பட் அதுல எந்த மாதிரியான சர்வீஸ் பண்றாங்க, ஸோ அந்த வாட்டர் பியூரிஃபையரோட லெவல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, ஒவ்வொரு பியூரிஃபையரும் கரெக்டா அதோட வேலையை பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஃபிட் பண்ணி விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த வாட்டர்ல எவ்வளவு மினரல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களான்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது ரிப்பேர்னு வரும்போதுதான் நம்ம சர்வீஸ் சென்டருக்கே போவோம். ஸோ எதுலனாலும் ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியில என்னைக்குமே ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருந்தோங்க. இந்த டைம்ல தான் லிவ்பியூர்ன்ற பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையரை பத்தி தெரிய வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா மேக்வாகார்டு, LG இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ல எந்த மாதிரியான 7 ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கோ அது எல்லாமே இவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷலா இவங்க லிவ்பியூர் ஸ்மார்ட்னு சொல்லி ஒரு ரெண்டல் RO UV மினரல் வாட்டர் பியூரிஃபையரை நமக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம எந்த ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்க போனாலும் நம்ம மெஷினை ஓனா வாங்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம 1,500 ரீஃபண்டபிள் டெபாசிட் மட்டும் நம்ம பே பண்ணிட்டோம்னா அடுத்த நாளே நமக்கு புது வாட்டர் பியூரிஃபையரே நம்ம வீட்டுக்கு இறங்கிருங்க. நெக்ஸ்ட் டேயே அவங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம வாட்டர் எப்பவும் போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ இது எப்படி புக் பண்றதுன்னு நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர்ல லிவ்பியூர் ஸ்மார்ட்னு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆப். இதுல நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் ஆடுக்கு வராரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் பீரியட் இருக்கு. இந்த 7 டேஸ்ல உங்க வாட்டரோட டேஸ்ட், வாட்டரோட குவாலிட்டி இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கலன்னா நீங்க அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாங்க. அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 1,500 பே பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அது உடனே உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை சைன்இன் பண்ணும்போது சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அதுல உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. லாஸ்டா ரெஃபரல் கோடு கேட்கும். அதுல என்னோட ஸ்கிரீன்ல ரெஃபரல் கோட் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ரெஃபரல் கோடை நீங்க போடும்போது இன்ஸ்டன்டா உங்களுக்கு 200 வரையும் லெஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் 1,500 பிளஸ் நீங்க எந்த பிளான் எடுக்கிறீங்களோ அந்த பிளான் சேர்த்து டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை நீங்க பே பண்ணிருங்க. அது பே பண்ணல 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு புது மிஷின் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அது டெலிவரி ஆன 2 டேஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துருவாங்கங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண அடுத்த நாளே வாட்டர் பியூரிஃபையர் புது மிஷின் டெலிவரி ஆயிடுச்சு.
அது டெலிவர் ஆன 2 டேஸ்லயே ஃப்ரீ இன்ஸ்டலேஷனுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம வாட்டரோட டிடிஎஸ் லெவல் அவங்க செக் பண்ணாங்க. எங்களுக்கு வாட்டர் பியூரிஃபை போடுறதுக்கான கனெக்டர் இல்ல. அவங்களே வச்சிருந்தாங்க. ஃப்ரீயாவே அந்த பிளம்பிங் ஒர்க் பண்ணி அவங்களே வாட்டர் பியூரிஃபையர் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுடைய வாட்டர் பியூரிஃபை இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஆப்ல இந்த மாதிரி தான் காட்டும். அதை கிளிக் பண்ண உடனே எனேபிள் ப்ளூடூத் கொடுத்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ல நீங்க வாட்டர் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பிளான் டீடைல்ஸ்லாம் என்ன, ஃபில்டரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா காட்டும். உங்க பிளானை நீங்க எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சில்வர் பிளான் எடுத்திருக்கீங்க 349 பெர் மந்த். அதுல 125 லிட்டர்ஸ் தான் ஒரு மாசத்துக்கு நீங்க பிடிக்க முடியும் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லிட்டர்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதை மட்டும் பே பண்ணா போதும். ஈஸியா சொல்லணும்னா நம்ம மொபைல் டேட்டா பிளான் முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு டேட்டா தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம எவ்வளவு லிட்டர்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த பிளான் எதுவுமே பிடிக்கலைன்னா இந்த ஆப்லேயே நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஈஸியான ஆப்ஷனா இவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ரெக்வஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க யாருக்குமே கால் பண்ண தேவையில்லை. இதுலயே சர்வீஸ் ரெக்வஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்க ஒரு 3 வீக்ஸா இந்த வாட்டர் பியூரிஃபையரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா இல்ல நல்லா இருக்கா அப்படின்றத அதுக்கப்புறமா ஒரு வீடியோவா போடுறேன். நம்ம ஏன் வாட்டர் பியூரிஃபையர் ஓனா வாங்காம ரெண்டலுக்கு வாங்கணும், அப்படி என்ன இதுல அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நாம ரெண்டலை சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையருக்கான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங் வெறும் 1500 டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணா போதும். நம்ம வேண்டான்னு எப்ப அன்சப்ஸ்கிரைப் பண்றோமோ அந்த டைம் அந்த 1500 ரீஃபண்ட் ஆயிருங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாவே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மெஷினை நம்மளே ஓன் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஏஎம்சி நம்ம பே பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணும்போதுமே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே நம்ம இதுல கிடையாது. நமக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். நிறைய பேர் புதுசா வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற தண்ணி செட் ஆகாம அது அவங்களுக்கு காஸ்ட் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வேற ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்குற மாதிரியான சூழ்நிலை வருது. பட் இந்த ரெண்டல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் பேக் கொடுக்குறாங்க. நீங்க 7 டேஸ்ல உங்களுக்கு வாட்டர் டேஸ்டோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதுல இருக்குங்க. இந்த ரெண்டல்ல நம்ம 1 இயர் பேக் சூஸ் பண்ணோம்னா வருஷத்துக்கு 6000 மட்டும்தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பெர் டேக்கு 15 to 16 rupees தான் தண்ணிக்கு செலவாகிற மாதிரி வருது. நம்ம நார்மலா நம்ம ஓனா வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினா கூட வருஷத்துக்கு 5000 இருந்து 7000 வரையும் நம்ம சர்வீஸ்க்காகவே செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ரெண்டல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டல்ல இருந்து நாங்க வேற வீடு மாறும்போது ஃப்ரீ அன்இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அகைன் நம்ம புது வீட்டுக்கு போகும்போது புதுசா அவங்க ஃப்ரீயாவே இன்ஸ்டலேஷனும் பண்ணி தராங்கங்க. ஸோ இது வேற எங்கேயுமே இப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ லாஸ்ட் 15 டேஸ்க்கு மேல நாங்க இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல தான் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தேவைப்பட்டா உங்களுக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையரை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.